இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். தண்ணி கொதிக்கிறதுக்காட்டியும் மாவில் உப்பு போட்டாச்சு. கரண்டில் தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவை இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி ஊற்றுற இடத்துலலாம் எண்ணெய் தடவி மாவு ரெடி ஆயிடுச்சு. தட்டுலையும் அது மாதிரி எல்லா தட்டுலையும் ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடணும். இட்லி வந்தவொடனே பார்க்கலாம். வச்சான்னு பார்க்கலாம். எப்படி தொட்டு பார்க்கணுன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கின்னு கையை நனைச்சிக்கின்னு இப்படி அமுக்கி பார்த்தோம்னா பஞ்சு போல் வெந்துச்சுன்னு அர்த்தம். வேவலைன்னா மாவாக அப்படியே இதுவாகும். அவ்வளோதான், இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆறட்டும். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு எடுக்கலாம். இட்லி பஞ்சு போல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.